அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்விலே திருமந்திரத்தில் அறிவியல் என்ற தலைப்பிலே பார்க்க போகின்றோம். முதலில் திருமந்திரத்தினுடைய முன்னுரையை பார்த்துவிட்டு அதன் பிறகு திருமந்திரத்தில் அறிவியல் எவ்வாறு இருக்கிறது, திருமந்திரமும் அறிவியலும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதையும் பார்ப்போம். முதலிலே திருமந்திரம் என்பது திருமூலரால் எழுதப்பட்ட தமிழ் சைவ சமய படைப்பாகும். இந்த நூல் மெய்யியல் நூல் வகையைச் சேர்ந்தது. இந்த நூலுடைய முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், அதாவது இறைவனே. திருமந்திரம் என்பது சைவ சமயத்தினுடைய முதல் நூலாகவும் கூறப்படுகிறது. இறைவனை பற்றி அழகாக பல தொகுப்புகளும் இதில் இருக்கின்றன. இதற்கு வேறு சில பெயர்களும் இருக்கின்றன. திருமந்திரத்தை தமிழ் ஆகம நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நூல் திருமந்திர மாலை என்றும் பெயர் சூட்டியுள்ளார். இதனுடைய காலம் எவ்வளவு இருக்கும் என்றால் தமிழ் 3000 என்று கூறுகிறார்கள். அதனால் இதனை தமிழ் 3000 என்றும் மற்றொரு பேர் இருக்கிறது. இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகல் அற்றே இடத்தே என்ற பாடலுக்கு ஏற்ப இந்த நூல் அமைந்துள்ளது. பொதுவாக இந்த நூலுடைய அமைப்பு பார்த்தோம் என்றால் திருமந்திரமும் பாயிரமும், அதனை அடுத்து அதனுள் 9 உட்பிரிவுகளை கொண்டது. இந்த திருமந்திரம் கலிவிருத்தம் என்னும் யாப்பில் அமைந்த பாடல்களால் அந்த நூலானது கோர்வையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உட்பிரிவானது தந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 9 வகையான உட்பிரிவுகள் இருக்கின்றன. இதனில் 232 அதிகாரங்களும் 3100 செய்யுட்களும் உள்ளன. முதலிலே அந்த நூலினுடைய அமைப்பிற்கு அடுத்தபடியாக இந்த நூலில் பாயிரம் என்று கூறுவார்கள். பாயிரம் என்றால் என்ன என்று கேட்டால், நூலினுடைய முழு கருத்தையுமே சுருக்கமாக எடுத்துரைக்கும் ஒரு முன்னுரையாக அமைந்துள்ளது. இந்த பாயிரத்தில் காப்புச் செயல்கள் ஒன்றும் 9 தலைப்புகளில் பாடல்களும் உள்ளன. என்னவென்றால் கடவுள் வாழ்த்து, வேதங்களுடைய சிறப்புகள், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் எவ்வாறு கடவுளோடு தொடர்புடையன, இறைவனோடு தொடர்புடையன என்பதை பற்றியும், ஆகமங்களுடைய சிறப்புகள், குரு பாரம்பரியம், திருமூலருடைய வரலாறு, அவை அடக்கம், திருமந்திர தொகை சிறப்பு, குருமட வரலாறு மற்றும் மும்மூர்த்திகளினுடைய முறைமை பற்றியும் அழகாக எடுத்துரைக்கின்றது. இந்த திருமந்திரத்திலே முதலில் நம்ம மந்திரம் என்றால் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மந்திரம் என்ற சொல்லுக்கு அழகான அர்த்தம் சொல்வார்கள். அதாவது நம்மளுடைய ஆன்மாவானது முழுமையாக இறைவனை அடைவதற்கு ஒரு வகையான வழி என்னவென்றால் அந்த மந்திரங்கள். நாம் ஓம் என்ற கூடக்கூடிய மந்திரங்கள், இல்லை வேறு ஏதாவது மந்திரங்கள் வேணாலும் இருக்கலாம். இவை மூலமாக நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவது. மந்திரம் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்துவது. இந்த திருமந்திரத்திலே 9 வகையான தந்திரங்கள் இருக்கின்றன. அவை திருமந்திரத்தினுடைய 9 தந்திரங்களுடைய சுருக்கத்தை பார்த்துவிட்டு நாம் திருமந்திரத்தில் அறிவியல் என்ன என்பதை உள்ளோட செல்வோம். முதல் தந்திரம் உலகில் தத்துவம், உடலின் நிலையாமை, அன்பு, கல்வி, ஐம்புலன்கள், 5 வித்தைகளை பற்றி பேசுகிறது. இரண்டாம் தத்துவமானது இறைவனுடைய மகிமைகள், ஆன்மாக்களினுடைய வகைப்பாடு, இவற்றை பற்றி கூறுகின்றது. மூன்றாம் தத்துவமானது பதஞ்சலி யோக முனிவர்கள், அதாவது முறைகள், அஷ்டாங்க சுத்திரத்தை பற்றியும் வசி யோகம் இவற்றையும் கூறுகின்றது. நான்காவது தந்திரம் மந்திரம், தந்திரம், எந்திரம் போன்ற நுட்பங்களை பற்றி விளக்குகின்றது. ஐந்தாம் தந்திரம் சைவ சமத்தின் பல்வேறு பிரிவுகளான, அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய பதி பசு பாசத்தை பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றது. ஆறாம் தந்திரம் குருவினுடைய அருள், சீடனின் கடமைகள், இவற்றையெல்லாம் அழகாக எடுத்துரைக்கக்கூடியது. ஏழாம் தந்திரம் இறைவனுடைய வழிபாடு, சுய கட்டுப்பாடு, இவற்றை வைக்கின்றது. எட்டாம் தந்திரம் ஆன்மாவின் அனுபவ நிலைகள், 4 நிலைகளை பற்றியும் துரியாதீதத்தை பற்றியும் மிகவும் அழகாக கூறுகிறது.
இந்த துரியாதீதம் என்பது நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷியினுடைய தவத்திலே பார்த்தீமா என்றால் துரியாதீத தவம் ஒன்று ஒரு தவம் ஒன்று உள்ளது. இந்த தவத்தின் மூலமாக நாம் இறைவனுடைய அந்த ஆன்மாக்களோடு இறைவனோட அதாவது அமைதி நிலையை காணலாம் என்ற ஒரு உண்மையும் கண்டறியப்பட்டுள்ளது. இது அறிவியல் சார்ந்த உண்மை. 9வது தந்திரம் என்னவென்றால் பஞ்சாட்சர மந்திரம். மந்திரங்கள் இவற்றை பற்றியும் சமாதி நிலை, ஆகசபேர், ஆன்ம தரிசனம் இவற்றையெல்லாம் அழகாக எடுத்துரைக்கின்றது. இதிலே திருமூலர் அழகாக கூறியிருப்பார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று. இப்போது நம்மளுடைய தலைப்பிற்கு செல்வோம். திருமந்திரத்தில் அறிவியல். அறிவியலிலே நிறைய பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ஜீவாத்மாவினுடைய வடிவம், கருவினுடைய உற்பத்தி, அணுவியல், உடலில் மற்றும் யோக பயிற்சிகள், பிரபஞ்சத்தின் அடிப்படையில் அணுக்கள் எவ்வாறு உற்பத்தியாகி இருக்கின்றன, மருந்தியல், மூளையின் அறிவியல். பொதுவாக திருமந்திரத்தை அருளிய திருமூலர் பக்தி நூல் மட்டுமல்ல, இது மருத்துவம், உடற்கூறியல் மற்றும் அண்டவியல் சார்ந்த பல அறிவியல் உண்மைகளை கொண்ட ஒரு கருவூலமாகவும் திகழ்கிறது. இப்போது நான் ஒரு 2 பாடல்களுக்கும் அதனுடைய விளக்கங்களை மற்றும் கூறுகின்றேன். முதலிலே 2வது தந்திரத்திலே கரு உற்பத்தி, அதிலே கற்பகிரிகை என்று கூறுவார்கள். சாதாரணமாக கிரிகை என்பது வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். கிரிகை என்பது கற்பத்தில் செயல்படும் தொழில் கிரிகை என்று கூறுகிறார்கள். கற்பகிரிகை என்கின்றோம். கிரிகை என்பது மனிதன் தன் உடல், மனம் மற்றும் செயல் வழியாக இறைவனை அடைய முயலும் ஆரம்ப ஆன்மீக நிலையாகும். இப்பொழுது 467வது பாடல்களை, அதாவது 9 வாசலுடைய கோட்டை என்னவென்றால், இலை பொறியேற்றி எனதுடல் ஈசன் துளை பொறியில் கரு 5உடன் ஆட்டி நிலை பொறி 30 நீர்மை கொள்ளுவே உள்ளை பொறி 9 ஒன்று செய்தானே. மிகவும் அழகான பாடல். இந்த பாடலுடைய பதப்பொருள் என்னவென்றால், இலைப்பொறி, இல்லை, அதாவது இல்லாது மறையும் உடலை இறைவன் நமக்கு தந்துள்ளான். இது அனைவரும் அறிந்த உண்மை. இப்படி இல்லாது மறையும் உடலை இறைவன் தந்திருக்கும் பொழுதும் துளைப்பொறியில் கரு 5உடன் ஆற்றி துலாக்கோல் போன்ற தனது தத்துவ நியதியால் இறைவன் எப்பொழுதுமே பணக்காரன், ஏழை, இவன் நல்லவன், இவன் கெட்டவன் என்றெல்லாம் பார்த்து யாருக்கு என்ன பிரகாரம் செய்ய வேண்டும், அப்படியெல்லாம் நியதிகள் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அதை அழகாக சொல்லியிருக்கின்றார். தனது தத்துவ நியதியால் இந்த உடலுக்கு ஐம்பொறிகளான, அதாவது 5உடன் ஆட்டி, ஐம்பொறிகளான மெய், வாய், கண், மூக்கு, செவியை அமைத்துள்ளான். இதுவே அந்த 2வது வரிக்குரிய அர்த்தம். சரி, அந்த 3வது வரியிலே நிலைப்பொறி 30 நீர்மை கொழுவி. நிலைப்பொறி என்றால் நிலையாக உள்ள 30 தத்துவங்களையும் நமது உடலில் வைத்துள்ளான். அந்த கர்ப்பத்திலே அந்த சிசு உருவாகும் பொழுது 5உடன் ஆற்றி அந்த அந்த 5 ஐம்பொறிகளோடு சேர்த்து இந்த 30 ஆன்ம தத்துவங்களையும் வைத்துள்ளார். இதிலே 30 தத்துவங்களிலே 24 ஆன்ம தத்துவங்கள், 6 வித்யா தத்துவங்கள் அடங்கும். அவை என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். அந்த 24லே பஞ்சபூதங்கள் 5, அதாவது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் என்று கூறுவார்கள். இதற்கு நிறைய பல எடுத்துக்காட்டுகளும் கூறியிருக்கின்றார்கள். இவை 5ம் அடுத்தபடியாக ஞானேந்திரியங்கள், அதாவது அறிவு புலன்கள் என்று கூறக்கூடியவைகள் கண் பார்வைக்கு, காது கேட்பதற்கு, மூக்கு சுவாசிப்பதற்கு, நாக்கு சுவைப்பதற்கு, மெய்யாகிய தோல் உடலிலே வெப்பத்தையும் குளிரையும் தாங்குவதற்கு. ஆக இவை 5மே அறிவு புலன்கள் என்று கூறப்படும். இவை 5ம்
கர்மேந்திரியங்களான தொழிற்புலன்கள், அதாவது வாய் பேசுவதற்கும், கை செய்தல், அதாவது ஒரு பூ கட்டுறது, இல்ல ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, இது போன்ற பல விஷயங்களை செய்வதற்கு கையும், கால் நடத்தல், இங்கிருந்து அங்க செல்வதற்கு கால் மிகவும் முக்கியமான ஒரு ஒன்று. எருவாய் மலம் கழிப்பதற்கும், கருவாய் சுகித்தல், இவை கர்மேந்திரியங்கள். அதாவது தன்னுடைய வேலைகளை கடமை தவறாமல் செய்து கொண்டிருக்குமானால் மனிதனுடைய உடல் மேன்மை பெறும். இது அறிந்த ஒன்றே. அடுத்தபடியாக தன்மாத்திரைகள் 5, அதாவது நுண் பொருட்கள் என்று கூறுவார்கள். ஓசை, ஊறு, அதாவது தொடு உணர்வு, ஒளி, வண்ணம், இந்த வெப்ஜிஆர் என்று கூறக்கூடிய கலர், இது வயலட் கலர், இது வெள்ளை, இது கருப்பு, இது நீலம் என்றெல்லாம் கண்டறிகிறோம் அல்லவா, அதை நுண்புலன்கள் என்று கூறுவார்கள். அடுத்தபடியாக சுவை, இந்த கடையில் இந்த உணவு மிகவும் நன்றாக இருக்கின்றது, அம்மா கையால் எந்த பதார்த்தம் செய்தாலும் சுவையாக இருக்கின்றது என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த சுவையை பற்றி கூறக்கூடியது. நாற்றம், இது மிகவும் துர்நாற்றம், இவற்றை பற்றியெல்லாம் கூறுவது தன்மாத்திரைகள் என்று கூறுகின்றோம். இதிலே அடுத்தபடியாக அந்த கரணங்கள் 4, அதாவது உள் கருவிகள். மனம், சிந்தித்தல். என்னவற்றை சிந்திக்க வேண்டும் என்றால் நல்லதை நினைத்தல், கெட்டதை மறத்தல். அடுத்தபடியாக புத்தி, அறிதல். இது நாம் இந்த வேலைக்கு செய்கின்றோம், நம்ம அப்பா இதை சொல்கிறார், அம்மா இதை கூறுகிறார் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும், அது புத்தி. புத்திமான் பலவான் ஆவான் என்று கூறியிருக்கிறார்கள் அல்லவா, அந்த புத்தியை பற்றி கூறுவது. அடுத்தபடியாக சித்தம், நினைதல், இது நல்ல செயல், இது கெட்ட செயல் என்று பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய சித்தம். அடுத்தபடியாக அகங்காரம், நான் என்ற உணர்வு, இது என்னால் முடியும் என்பது நம்பிக்கை, நானே எல்லாவற்றுக்கும் பெரியவன் என்பது நம்மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது. நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் மிகவும் பெரிய நம்பிக்கை நமது மேல் வைப்பதை தான் நம்ம அகங்காரம் என்கிறோம், திமிர் என்று கூறுவார்கள் அதை. இவை 24ம் ஆன்ம தத்துவங்களாக கருதப்படுகின்றன. ஆக ஒரு சிசு உருவாகும் போது கருவிலே, கர்ப்ப கிரகத்திலே, கர்ப்ப கிரிகைகள், அதாவது கருவிலே ஒரு குழந்தை ஜீவிக்கும் பொழுது 5 5ம் 30 ஆன்ம தத்துவங்களும் சேர்ந்துதான் ஒரு உடல் உருவாகின்றது என்பதை அழகாக இறைவன் கூறியிருக்கின்றான். இதில் இப்போது நாம் 24 தத்துவங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக வித்யா தத்துவம். அதாவது வித்யா தத்துவம் என்றால் சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்களில் ஒன்றாகும். இது உயிர்களின் அறிவுத்திறனை விளக்கும் தத்துவமாகும். இவை அசுத்த மாலையின் விளைவால் தோன்றி உயிர்களுக்கு அறிவை தருபவை. இதை மாயை என்றும் கூறுவார்கள். மாயா, அதாவது பிரபஞ்சத்தையே மறைக்கக்கூடிய சக்தி. சில சமயம் இதை வித்யா தத்துவத்தில் சேர்க்கப்படுவதில்லை, ஏனென்றால் இது பிரபஞ்சத்தையே மறைத்து விடுகின்றதல்லவா, அதற்காக. அடுத்தபடியாக காலம், நேரத்தை குறிப்பது. காலையில் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுனா கரெக்டாக ஸ்கூல் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். 4 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிச்சிடுத்துன்னா 4 மணிக்கு குழந்தை வீட்டுக்கு வரணும். இதுவே காலத்தினுடைய நியதி, அது அனைவருக்கும் பொருந்தப்படும். காலம் இல்லையேல் எதுவும் இல்லை என்று கூறுவார்கள். அடுத்தபடியாக நியதி, ஃபேட் லா, செயல்களுக்கு விதியும் வரையறையும் கட்டுப்படுத்தல். இப்போ ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது அந்த ஜட்ஜ் என்ன சொல்வார், இதுக்குரிய பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று கூறுகிறார் அல்லவா, அதுவே நியதி என்று கூறுகின்றோம். அடுத்தபடியாக கலை, ஆர்ட், ஸ்கில் என்று கூறுவோம். செயல்களை செய்வதற்கான ஆற்றல். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா படம் வரைவார்கள். சில பேருடைய கை வண்ணம், சித்திரம், சமையல், இதெல்லாமே ஒரு கலை. ஆயர்கலைகள் என்று கூறுவார்கள் அல்லவா, அதை தான் கூறியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அராகம், டிசைர், ஆசை. ஆசை என்பது இருக்கலாம். இப்போது எனக்கு 100 பவுன் வேண்டும் என்று இந்த காலகட்டத்திலே கேட்டோமென்றால் அது பேராசை அல்லவா, இப்போது தங்கம் இருக்கக்கூடிய நிலையில். அதை தான் அராகம் என்று கூறுவார்கள். அதாவது ஆசையை செய்ய தூண்டும், ஒரு விஷயங்களை தூண்டக்கூடிய விஷயத்தை அராகம் என்று கூறுகிறார்கள். அடுத்தபடியாக வித்தை, நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ், ஞானம் அஞ்ஞானம், பிரித்து பார்க்கக்கூடியது. இந்த விஷயங்கள் செய்தால் நல்லது நடக்கும் என்று பிரித்து பார்க்கிறோம் அல்லதான், அதான் நாலேஜ். நாலேஜ் இஸ் த பவர்ஃபுல் டூல் அப்படி என்று கூறுவார்கள்.
அடுத்தபடியாக புருடன். இது ஒரு தனி ஆத்மா, இண்டிவிஜுவல் சோல். ஆகிய இவை அனைத்தும் அந்த 30 தத்துவங்களையும் வைத்து ஜீவன் ஒரு உயிரை உருவாக்குகின்றான் மனித உடலிலே. அடுத்தபடியாக கடைசி வரி, உழைப்பொறி 9ல் ஒன்று செய்தானே. உழைப்பொறி என்றால் மனித உடலில் உள்ள 9 வாசல், நவத்வாரங்கள். அதாவது 2 கண்கள், 2 நாசித்துவாரங்கள், 2 காதுகள், வாய், மலத்துவாரம் மற்றும் சலத்துவாரம். இவை இல்லை என்றால் மனிதனுடைய உடலை நினைத்து பாருங்கள். இவற்றை யோகாவிலே அழகாக 9 சக்கரங்களோடு ஒப்பிடுவார்கள். 9 சக்கரங்கள் என்றால் இது முதன்மை சக்கரங்கள். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி ஆகினை, சகஸ்கரஹாரம், குல சகஸ்கரம், அகுல சகஸ்கரம். ஆக இந்த வேதாத்திரி மகரிஷி அழகாக கூறியிருப்பார் 9 மைய தவம் என்று. அந்த 9 மையமும் மிகவும் முக்கியமானது. ஆக ஒரு ஜீவன் உருவாக வேண்டுமென்றால் கடவுள் ஐம்பொறிகளையும் அந்த 30 ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவங்களையும் சேர்த்து 9 ஓட்டை உடைய வாசலை உருவாக்குகின்றான். உடல் நிலையற்றது என்று தெரிந்தும் கடவுள் இவ்வளவு அழகாக உடலை படைத்திருக்கின்றான். இந்த பாடலுடைய பதப்பொருளை பார்த்தோம். இதனுடைய கருத்து ஒரு வரியில் அழகாக கூறியிருக்கிறார்கள். இறைவன் கருவில் நவத்வாரங்களோடு சிசுவை படைத்தருளினான் என்று அழகாக கூறியிருக்கிறார்கள். இதுவே இந்த பாடலினுடைய அர்த்தம். அடுத்தபடியாக ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. அதை என்னவென்று பார்ப்போமானால், அதாவது இறைவன் நம்மளுடைய உடலிலே மிகவும் அழகாக 9 ஓட்டை உடைய வாசலில் இந்த பொறிகளையும் இவற்றையும் வைத்து அழகாக உடலை படைத்தான். படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வதே நம்மளுடைய நியதியாக கருதப்படுகின்றது. இதிலே முக்கியமான ஒன்று நாம் கூறுகின்றோம். என்னவென்றால், மனிதனுடைய உடல் எப்போதும் இறைவனை நாடியே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கர்ப்பத்தில் செய்யப்படும் தொழிலை கர்ப்பகிரியை எனப்படும் என்று அழகாக முன்பே பார்த்தோம். இன்னொரு பாடல், ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 சாக்குகின்றான் எதும் ஆறுயிர் ஆக்குகின்றான் கற்ப கோலகையிற்குள் தாக்குகின்றான் அவன் ஆவதறிந்ததே அப்படின்னு அழகாக இந்த பாடல் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25. ஆக்குகின்றான் என்றால் அனைத்தும் உருவாக்குகின்றவன், ஆதியான பரம்பொருள் இறைவன். முன் பிரிந்த, முன்பு உடலை விட்டு நீங்கிய 25 ஆக்குகின்றான். அதாவது அதேதான் இந்த பாடலும் சற்று முன்பே கூடப்பட்ட பாடல். இறைவன் உடலை உருவாக்குகின்றான். உடலிலே ஐம்பொறிகளான பொறி 5, புலன் 5, பெரும்பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆன்மா என்று 25ஐயும் வைக்குகின்றான். அதை தான் அழகாக கூறியிருக்கிறார்கள். அந்த 25, 30 என்பது அடுத்த பாடல். அடுத்தபடியாக ஆக்குகின்றான் அவன் ஆதி எம் ஐயூர் அப்படின்றாங்க. அந்த 25 தத்துவங்களை என்னுடைய கற்ப கொலை தாயினுடைய கருப்பையில் இறைவன் உயிரோடு பொருந்த செய்ய உதவுகிறான். ஆக ஒரு உயிர் உருவாவதற்கு ஐம்பொறிகள், ஐம்பூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அது மட்டுமல்ல, அது வித்யா தத்துவத்திலே பார்த்தோம் 6 வகையான வித்யா தத்துவம். இதில் கரு உருவாவதற்கு இவையெல்லாம் மிகவும் முக்கியமாக ஒன்று என்று இறைவன் அழகாக இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கிறது. திருமூலர் தாயாரின் கருப்பைக்குள் இருக்கும் உயிரோடு பொருந்த செய்ய இறைவன் உதவுகின்றான். இது தெரிந்த ஒன்றே. அதாவது அந்தந்த உயிர்களுக்கு தேவையானதை உணர்ந்து இறைவன் ஆக்குகின்றான். அவை தோன்றவும் அருள் செய்கின்றான். ஆக்குதல் என்றால் உண்டாக்குதல் என்று அர்த்தம். தோன்றல் செய்தல், கற்ப கொலை, அதாவது தாயினுடைய கற்பையில், கருப்பையில். அதை அழகாக சொல்லி இருப்பார்கள். என்னவென்றால், முதலிலே நாம் என்ன பார்த்தோம் என்றால், இது போல இறைவன் ஒவ்வொரு நியதிக்கும் ஐம்பூதங்களோடு ஒப்பிட்டு உயிரை உருவாக்குகின்றான்.
இதுதான் நமக்கு தெரிந்த உண்மை. அதுதான் இந்த பாடலும் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இறைவன் படைப்பிலே மிகவும் அதாவது இந்த கருவில் உயிர் உருவாகும் நிலையை அழகாக கூறியிருக்கிறார்கள் மாத அடிப்படையில். நாம் டாக்டர்கிட்ட போனோம்னா இந்த மாதம் இந்த ஸ்கேன் எடுங்க, அந்த மாதம் அந்த ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவாங்களே, அதை தான் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். 1 மாதம் விந்தை ஒத்து இருக்கும், 2 மாதம் முட்டை ஒத்து இருக்கும், 3 மாதம் பிண்டம் ஒத்து இருக்கும், 4 மாதம் உறுப்புகள் ஒத்து இருக்கும். அதாவது முதல் மாதத்திலே விந்து போன்ற நிலையிலே உடல் கருவில் உருவாகிறது. இந்த சிசு உருவாகிறது. அந்த சிசுவிற்கு தான் 2 பாடல்கள். 9 ஓட்டை உடைய வாசலையும் இறைவன் வைக்கின்றான். அது மட்டுமல்லாமல் ஆக்குகின்றான். தாயினுடைய கருப்பையிலே 5 பூதங்கள் இவையெல்லாம் சேர்த்து படைக்கப்பட்ட உடல் இது. இதுதான் இந்த பாடலுடைய பதப்பொருள். அதாவது ஆன்மாக்களிலே, அதாவது கருப்பையில் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு உயிரை உருவாக்குவது இறைவனுடைய வேலை. இந்த பாடலுடைய விளக்கம் என்னவென்று பார்த்தோம். கருத்து: ஆதியுமாகிய இறைவன் உயிரை தத்துவங்களோடு சேர்த்து கருப்பையில் உருவாக்குகின்றார். ஆக இந்த தத்துவங்கள் இல்லை என்றால் உயிர் இல்லை. தத்துவம் என்பது தமிழனுடைய மரபை சேர்ந்தது. உயிர் உருவாகுதல் என்பது அறிவியல் மரபை சேர்ந்தது. அழகாக திருமூலர் இந்த 2 பாடல்களினுடைய கருத்திலும் தமிழையும், அதாவது திருமூலருடைய திருமந்திரத்தில் அறிவியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் கூறியிருக்கின்றார். இது அடுத்தபடியாக முதல் மாதத்திலே விந்து போன்ற நிலை, 2ஆம் மாதம் முட்டை போன்ற நிலை, 3வது மாதம் பிண்டம் அதாவது கட்டி போன்ற நிலையில், 4வது மாதம் கை, கால், தலை போன்ற உறுப்புகள் உருவாகும். இதை எம்பிரியாலஜியோடு ஒப்பிடுவார்கள். 5வது மாதத்திலே 5 மாதம் நரம்பு தோன்றும், 6 மாதம் மூளை தோன்றும், 7 மாதம் அறிவு தோன்றும், 8 மாதம் உயிர் அசையும். அதாவது 5 மாதத்திலே நரம்பு மண்டங்களும், 6வது மாதத்திலே மூளை வளர்ச்சி, 7வது மாதம் அறிவு உணர்வு, 8வது மாதத்திலே கரு அசைவு. இப்போது 2 விதமாக ஸ்கேன் எடுப்பார்கள். 4வது மாதத்திலே ஒன்று, 8வது மாதத்திலே ஒன்று. இதுதான் அழகாக இறைவன் கருவிலே இருக்கும் உயிரை திருமூலர் அழகாக கூறியிருக்கின்றார். கருவில் இருக்கும் பொழுது உயிர் இறைவனை நினைத்து என்னை இப்பிறவியிலிருந்து விடுவி என்று வேண்டுகிறதாம். எதிலிருந்து? மாயை, ஆசை, பாசம் காரணமாக எல்லாவற்றையும் மறந்து விடுவிக்கின்றதாக. கருவில் ஒரு சிசு உருவாக வேண்டுமென்றால் தத்துவங்களை சேர்த்து ஒரு உயிரை உருவாக்குவது கடவுளே என்று திருமூலர் ஆதி காலத்தொட்டே அழகாக தன்னுடைய திருமந்திரத்தில் கூறியிருக்கின்றார். திருமந்திரத்திலே ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. நான் இதில் 2ஐ மட்டும் அழகாக இப்போது எடுத்துரைக்கின்றேன். அடுத்தபடியாக தாவரங்களிலே எப்படி உயிர் உருவாகிறது. தாவரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படி பூ உருவாகுது, பூவிலிருந்து எப்படி கனி வளருது எல்லாம் அழகாக சொல்லியிருப்பார் திருமூலர். அதையெல்லாம் நம்ம நேரம் கிடைத்தால் அடுத்தடுத்த இதிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.